ஹாய் கோய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு கடைசி நாள், அதாவது 3வது நாள் நினைக்கிறேன் பின்னிங்கில். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் ஹாஸ்டலுக்கு வேற போகணும். ஸோ இதுக்குள்ள நாளை பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். பேக் பண்ணிட்டு அடியில் வச்சுட்டு போய் ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்க்கவே இல்லாத அதுக்கடி லிஃப்ட் வந்துருச்சு. ஸ்விம்மிங் பூல்ல எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் இருக்கு. ஒரு கிட்டினிஸ் இது பாருங்க, ஒரு கிட்டினிஸ். இங்கே கேம் ரூம்லாம் இருக்கு. ஆனா நாங்க வரல, இன்னைக்கு தான் வரோம். Start the music. Siga moviendo la manta. Movete, mamita. Movete, mamita. சாப்பிட நம்ம ஸ்ரீ ஆனந்த பவனுக்கு வந்திருக்கோம். மழை வரமா இருக்கு. எங்க இடத்துலலாம் செம்ம மழையா. இங்க தெரியல என்ன கதைன்னு. ஸோ சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். மது சாப்பாடு கேசரி தான் நம்மளுக்கு. இவங்க சாப்பிட மாட்டாங்களா, டைம் சாப்பிடுவாங்க. ஆனா எடுத்து சாப்பிட்டுருச்சு. கேசரி சுவையாக இருக்கிறது. இது பசும்பால் காஃபி. இது வந்து மைலோ ஐஸ் ரெண்டு. இது வந்து ரொட்டி சானா. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா. என்னம்மா தோசை உங்களோட பஸ் இருக்கு. சாப்பிட மாட்டேன். நாசிலி மாவு செம்மையா இருக்கு. ரொட்டி சானா எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொட்டி சானா ஓகேனா, ஆனா ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, காரைங்கால. ஆனா இது பார்த்தா காரைங்க வந்து உன்னோட இதுதான் என்னோட. இது வந்து பசும்பால். இவங்க இருக்காங்களா சாப்பிட்டது வந்து ஆர்டர் பண்ணது சாப்பிட்றது இல்லை. அண்ணாடிக்கு இப்படி தான் நடப்பான். அப்புறம் வாங்கினது அப்படி இருக்கும். அப்பயும் சில பேர் வாங்கி தருவாங்க. நல்ல மனசு வச்சு. இவ்வளோ சாப்பிட்டு 37 வெள்ளி 60 காசு தான். கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணுங்க. எங்கள் நிலைமையை பாருங்க. கடலுக்கு வரும்போது மழை பெய்யுது. தூக்கம் ஆமாம், தூக்கம் வேற வருது. போய் பார்ப்போம் என்ன நிலமையில இருக்குன்னு. இங்கே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் எரிஞ்சிருச்சு. அழகா இருக்குல்ல. புது ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம். வீடு கிட்டே கடல் பாருங்க, அழகா இருக்கு. கடல் இங்க இருக்கு. போட்டோ பிடிக்கலாம், அழகா இருக்கும். மழை கொஞ்சம் நின்ற மாதிரி இருக்கு. ஸோ போய் பார்க்கலாம். ஒரு 5 ஹவர் ஜேர்னிக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிடவே வந்திருக்கோம். மணி ஒரு 5:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் கன்றாவியாக தான் இருப்பேன், கட்டுக்காதீங்க. நாங்கள் வந்து பக்குத்தே சாப்பிட வந்தோம். ஆனால் கடையும் கடை பாத்ரூமும் ரொம்ப 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 கன்றாவியாக இருக்குது. ஸோ நான் கடை பேரை காட்ட பெரும்பலை. ஆனால் இது வந்துட்டு ஃபேமஸ்.
அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் இருந்த ஒரு கடை போல அப்படிதான் நினைக்கிறேன். அதுல வந்துட்டு சப்போய் தருவாங்க. இது வந்து ஒரு குகை மாதிரி அந்த பக்குத்தைக்கு கொடுப்பாங்க. பக்குத்தை வந்துட்டு கோழியும் இருக்கு, பண்டியும் இருக்கு. ஓகே, சாப்பாடு ஒரு உப்பு சப்பு இல்லை, ஒழுங்கா சாப்பிடவும் இல்லை. ஏன்னா மணி இத்தனை ஆச்சு, மேல பாருங்க. அதனாலதான் இப்படி காட்டி பேசிக்கிட்டு இருக்கேன்.